இப்படி ஒரு பட்டியலை பார்க்கும் பொழுது சஹாபாக்களில் ஒவ்வொருவரிடமும் இருந்த ஒரு அமல் நம்மிடத்திலே இல்லை. சஹாபாக்களில் ஒவ்வொருவரிடமும் இருந்த ஒரு அமல் நம்மிடத்தில் இல்லை. எல்லா அமல்களும் இருக்கின்றன. தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள், சதகா கைராத் தான தர்மங்கள் அள்ளி கொடுப்பவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களிடம் விசேஷமாக இருந்த ஒரு அமல் நம்மிடத்தில் இல்லை. அதுதான் அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது. அல்லாஹுவின் அடியார்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பது, இதுதான் தாவா. தாவா என்றால் என்ன? அல்லாஹுவை அறியாத மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி சொல்வது. அதற்காக நீங்கள் பெரிய படித்த பண்டிதராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தூய திருக்கலிமாவின் அர்த்தத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு இதை உணர்ந்து இதை நீங்கள் மக்களுக்கு சொன்னால் போதும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கவனமாக கேளுங்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரியும் நண்பா, தோழா, எனக்கு வேண்டியவனே, என் இனத்தவனே, என் ஊருக்காரரே, என் நாட்டுக்காரரே, என்னோடு பழகக்கூடியவரே, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இந்த உலகத்திலும் வெற்றி அடைவீர்கள், மரணத்திற்கு பிறகு வெற்றி அடைவீர்கள். உங்களை படைத்த இறைவன் உங்களை கொண்டு திருப்தி அடைவான், உங்களுக்கு நிரந்தர சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவ்வளவுதான் தாவா. தாவா என்ன? நபிமார்கள் என்ன சொன்னார்கள்? யா கௌமி இஅ்புதுல்லாஹ், யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹ், என் சமுதாய மக்களே, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை என்று உங்களுக்கு வேறு யாரும் இறைவன் இல்லை. இதுதான் தாவா. தாவா என்றால் அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழையுங்கள், படைத்தவனின் பக்கம் மக்களை அழையுங்கள். சொல்லும் போது உங்களை படைத்த இறைவனை வணங்க நான் உங்களை அழைக்கிறேன். யா கௌமி இஅ்புதுல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் இஅ்புது ரப்பக்கும் அல்லதீ خلقக்கும் வல்லதீன மின் قبلக்கும், உங்களை படைத்த, உங்களது முன்னோரை படைத்த உங்களது படைப்பாளனை, உங்களது இறைவனை, உங்களது இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். இதுதான் வார்த்தை, இதுதான் தாவா. இன்று நாம் ஏன் சொல்ல மறுக்கிறோம் தெரியுமா? அழைக்க மறுக்கிறோம் தெரியுமா? இங்கிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது. எனவே இதை மாற்றார்களுக்கு முன்னால் சொல்ல பயப்படுகிறோம் அல்லது கூச்சப்படுகிறோம். இரண்டில் ஒன்று, ஒன்று பயம் அல்லது வெட்கம். ஒன்று பயம் அல்லது வெட்கம். அப்படித்தான் சரியா? இன்னொருத்தங்க சில பேர், நாமே சரியில்லை, நம்ம என்ன தாவா கொடுக்கிறது? இது ஒரு ஷைத்தானிய சிந்தனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வார்த்தை கடுமையாக இருக்கலாம். இப்படி ஷைத்தான் உங்களுக்கு இந்த சிந்தனையை போட்டு அழைப்பு பணியிலிருந்து உங்களை பின்தள்ளுகிறான், தடுக்கிறான். நீங்கள் தாவா செய்தால் நீங்களும் சரியாகுவீர்கள், உங்களால் பிறரும் சரியாகுவார்கள். எனவே ஷைத்தான் உங்களுக்கு இந்த சிந்தனையை கொடுத்து நீங்களும் உங்களை சீர்திருத்திக் கொள்ளாமல், நீங்களும் சீர்பெறாமல், நேர்வழி பெறாமல், பிறரும் உங்களால் நேர்வழி பெறாமல் இருப்பதற்கு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை, சிந்தனையை சொல்லித் தருகிறான். அதான் ஷைத்தானுக்கு பிடிக்குமா யாராவது சொர்க்கத்தின் பாதையில் செல்வதற்கு? ஷைத்தானின் நோக்கம் என்ன? மக்களை கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், கொத்து கொத்தாக கொண்டு போய் நரக நெருப்பிலே தள்ள வேண்டும், இனம் இனமாக, சமூகம் சமூகமாக மக்களை நரக நெருப்பிற்கு அழைத்து செல்ல வேண்டும். இது ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை. இதற்கு ஷைத்தான் அழைப்பு கொடுக்கின்றான். உலாயிக யதுஊன இலன்னார், அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தானும் ஷைத்தானின் தோழர்களும் நரகத்திற்கு அழைக்கிறார்கள். வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். எப்படிப்பட்ட அழகிய அழுத்தமான கருத்தை அல்லாஹ் நமக்கு அல் குர்ஆனிலே சொல்கிறான் பாருங்கள். ஒரு மூமினுடைய கடமை சகோதரர்களே, நபிக்கு மட்டும் கடமை. அடிப்பட்டது, கட்டது, சிரமப்பட்டது, துன்பப்பட்டது எல்லாம் நபியே முடித்துவிட்டு சென்று விட்டார்கள், இனி நமக்கு கவலையே இல்லை என்று கிறிஸ்தவர்களைப் போல முஸ்லிம்களிலே ஒரு கூட்டம் எண்ணிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? நம்ம எல்லா பாவத்துக்கும்
ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார், முடிந்தது. அவருடைய ரத்தம் நமது பாவங்களை மன்னித்து விட்டது. இது அவர்களின் நம்பிக்கை. இந்த முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் இப்படித்தான் என்ன தோணுகிறது? பட வேண்டிய கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டிய சிரமங்களையும் எல்லாவற்றையுமே நபி சகித்து விட்டார்கள், சந்தித்து விட்டார்கள். இனி நமக்கு வேறு வேலையே கிடையாது. நாம் இந்த அமல்களை மட்டும் நமக்கு நாமே செய்து கொண்டு நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். முடியாது சகோதரர்களே. அழைப்பு பணி செய்யாமல் சொர்க்கத்திற்கு செல்வது மிக சிரமம். தாவாவை கையில் எடுக்காமல் ஈமான் உறுதி பெறுவதே சிரமம். ஈமானே பலவீனமாக இருக்கிறது என்றால் பிறகு அமல்களை என்ன சொல்வது? பிறகு இந்த பலவீனமான ஈமானை வைத்து அமல்களை வைத்து எந்த சொர்க்கத்திற்கு செல்வது? இன்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய மார்க்க பலவீனத்திற்கே இந்த அழைப்பு பணியிலே அவர்களுக்கு இருக்கின்ற ஈடுபாடின்மை, அவர்களுக்கு அழைப்பு பணியில் இருந்து இருக்கக்கூடிய இந்த தூரத்தை மிக அழுத்தமான காரணமாக நாம் சொல்லலாம், அடிப்படை காரணமாக சொல்லலாம். சஹாபாக்களிடத்தில் இந்த அழைப்பு பணி இருந்தது. அவர்களது ஈமானை உயிரோட்டமிக்கதாக ஆக்கியது, அவர்களது ஜிஹாதை உயிரோட்டமிக்கதாக ஆக்கியது, அவர்களது வணக்க வழிபாடுகளை, குர்ஆன் ஓதுவதை, அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பசுமையாக்கியது. நம்மிடத்தில் அழைப்பு பணி இல்லை, தாவா இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்ற துடிப்பு இல்லை. சொல்ல போனால் செத்துப்போன உள்ளத்தை சுமந்து கொண்டு நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? செத்துப்போன உள்ளத்தை சுமந்து கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறோம். ஏன்? இணை வைக்கின்ற ஒருவரை பார்க்கிறோம், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கு என்று சொல்லுகின்ற ஒருவரை பார்க்கிறோம், அவரோடு பழகுகிறோம், வியாபார தொடர்பு, தொழில் தொடர்பு, கொடுக்கல் வாங்கல், பயணம் என்று எத்தனையோ தொடர்புகளில் அவர்களை சந்திக்கின்றோம், அவர்களோடு நாம் செல்கிறோம், வருகிறோம், போகிறோம், அமர்கிறோம். ஆனால் என் சகோதரா, உனது பாதை நரக நெருப்பின் பாதை, சொர்க்க பாதைக்கு வா என்று அழைக்க முடியாமல் நாம் இருக்கிறோமே, அதற்கு என்ன காரணம்? அழைப்பதில்லையே. இரண்டில் ஒன்றை சொல்லுங்கள். ஒன்று, நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கம் தவறான மார்க்கம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்களுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்பதில் உங்களுக்கு உண்மையான உறுதியான நம்பிக்கை இருக்குமே ஆனால் அந்த அல்லாஹ்வின் பக்கம் உங்களது நண்பர்களை, உங்களுக்கு அறிமுகமானவர்களை, உங்களது அண்டை வீட்டார்களை அழைப்பதிலிருந்து உங்களை தடுப்பது எது என்று ஏன் நீங்கள் சிந்திப்பதில்லை? யார் தடுக்கிறார்கள்? அரசாங்கம் தடுக்கிறதா? ஆட்சி அதிகாரம் தடுக்கிறதா? எது உங்களை தடுக்கிறது? என்ன பயம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா அழைப்பு பணியின் வழிகளை திறந்து விட்டான். மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை அழைப்பவர் யாராவது இல்லையா? நீங்கள் மைதானத்திலே சென்று பாருங்கள். ஏக்கம் உள்ளவர்களாக, தேட்டம் உள்ளவர்களாக, அல்லாஹுவை படைத்த இறைவனை தேடியவர்களாக, ஒன்றல்ல, இரண்டல்ல, நூறல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வழி தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமோ எங்கடா பிரியாணி கிடைக்கும், எங்கடா சாப்பாடு கிடைக்கும், எங்கடா சுத்த போலாம் என்று தெண்ட தீவிட்டிகளாக சுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, மன்னிப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, காபிர்களுக்கு சொல்வது இன்று நமக்கு பொருந்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. காபிர்கள் யார்? يعلمون ظاهرا من الحياة الدنيا, துன்யா வாழ்க்கை தான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் யார்? يأكلون ويتمتعون, அவர்கள் சாப்பிடுவார்கள், இன்பம் அனுபவிப்பார்கள், மிருகங்களைப் போல, கால்நடைகளைப் போல. இதுதான் அவர்களது வாழ்க்கையின் நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த காபிர்கள் மாற்றார்கள். அவர்களை போன்று முஸ்லிம்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது.